கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த புதன்கிழமை மாலை வேளையிலும் நாம் கர்த்தரை துதித்து பாடும்படி தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த வேத பாட வகுப்பு பைபிள் ஸ்டடியில் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். நம்முடைய தியானத்திற்காக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதே நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஆமேன். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் மர்ம ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலும் இந்த வேத பாட வகுப்பில் நாங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கர்த்தரைகளை அழைத்து வந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவநாமம் மகிமைக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதித்தாரும், பரிசுத்த வசனங்களை வாசித்த மகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரை எங்களுக்கு நேர் போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் என்றும் கிறிஸ்து எங்கள் மத்தியிலே எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியாக நேர் வாசம் செய்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் தாமே அடியனை அபிஷேகித்து நாவுகளை பிடித்து கொண்டு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் கேட்க போகிற பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட இந்த தேவ செய்தியை கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் மத்தேயு 18:10 வசனத்திலே நாம் அது இருக்கிறது. நாம் அதை பார்க்க போகிறோம். முதலாவது பூமிக்குரிய ஒரு கூடாரம். கூடாரம் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இந்த பூமிக்குரிய கூடாரம் என்பது அது முற்றிலுமாக வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. அதுதான் பூமிக்குரிய கூடாரம். இது அழிந்து போகக்கூடியது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் பூமிக்குரிய இந்த கூடாரமானது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்திலே உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்பதாக வேத வசனம் சொல்கிறது. ஆகையால் இதை குறித்து நாம் சற்றே தியானிக்கலாம். பூமிக்குரிய அந்த கூடாரம் அழிந்து போனாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று நமக்கு தெரியும். பூமிக்குரிய அந்த கூடாரம் அழிந்து போனாலும் நமக்காக வேறு ஒன்று காத்திருக்கிறது. அது என்னவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், இப்பொழுது முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கள் வேதம் சொல்கிறது. மத்தேயு 18:10. இந்த சிறியரில்
ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு, இந்த சிறியோரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள், பாருங்க, அவர்களுக்குரிய தேவதூதர்கள் தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளைகளை ஒருவரையும் அற்பமாக எண்ணாதீர்கள். அவர்களுடைய தேவதூதர்கள் பரலோகத்தில் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் தரிசிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் அவர்களுக்குள்ள உரிய தேவதூதர்கள் அல்லது பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். உதாரணமாக, பிள்ளை என்று சொன்னால் குறைந்தது 3-4 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 12 வயது வரைக்கும் பிள்ளைகள் தான். குழந்தை என்று சொன்னால் அது குறைந்தபட்சம் 1-2 வயது உள்ள குழந்தைகளை குறிக்கிறது. அதுதான் குழந்தைகள். மற்றபடி சிறுவர்கள், சிறுமிகள் என்று சொல்லப்படுகிறது. குறைந்தது 3 வயதுக்கு மேற்பட்டவர்களை தான் சிறுவர்கள், சிறுமிகள் என்று சொல்லுகிறோம். சுமார் 12 வயதுக்கு உட்பட்டவர்கள். ஆக இயேசு இங்கு என்ன சொன்னார் என்றால், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்பதாக எழுதுகிறார். சிறு பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு பொழுது சீசர்கள் அதட்டினார்கள். ஆனால் இயேசுவோ, அவர்களை அதட்டாதிருங்கள், அவர்களை வரவிடுங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது என்றும் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை என்ன செய்கிறார்கள், தரிசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகையால் இதை குறித்து நாம் பார்க்கலாம். சிறு பிள்ளைகள் என்பது, சிறு பிள்ளை என்பதை நாம் பார்க்கிறோம், குழந்தை அல்ல. கைக்குழந்தை என்பது வேறு, குழந்தை என்பது சுமார் 2 வயதுக்கு உட்பட்டவர்களை குழந்தை இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கொலை செய்ய வரும்பொழுது 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்று போட வேண்டும் என்று ஏரோது ராஜா கட்டளையிட்டான். ஆகையால் குழந்தை என்ற பருவத்தை கடந்து சிறுவர், சிறுமி என்ற பருவத்துக்கு வரும்பொழுது தான் அது சுமார் 3 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் குறிக்கிறத பார்க்கிறோம். அதுதான் பிள்ளைகள் என்பதாக இருக்கிறது. அந்த பிள்ளைகள் தான் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். பிள்ளைகள் இன்னும் அந்த பொறுப்புள்ள பருவத்தை எட்டவில்லை. எது தீமை, எது நன்மை, எது எப்படி, எது பாவம், இதெல்லாம் அந்த பிள்ளைகள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அதனால தான் நாம் கிட்டத்தட்ட 13 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். ஆகையால் இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் மோசமாக நடத்தாதீர்கள். இவர்களில் ஒருவனை மோசமாக நடத்துதல், சிறு பிள்ளைகளை மோசமாக நடத்தக்கூடாது, கோபப்படக்கூடாது, அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏன்னா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது அறியக்கூடிய என்னும் பருவத்தை அடையலை. ஆகையால் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். பாருங்கள், அந்த சிறு பிள்ளைகளுடைய தேவதூதர்கள் அது யார்? சிறு பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் யார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வேறு விதமாக கூறினால் அவர்களுடைய தூதர்கள் அவர்களுடைய சரீரங்களை தான் அது குறிக்கிறது. அந்த தூதர்கள் என்பது யாரை குறிக்கிறது? அவர்களுடைய அந்த குழந்தைகளுக்குரிய சரீரம். அந்த ஒரு சரீரம், அதாவது பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அதுதான் காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் அந்த அவர்களுடைய தூதர்கள் என்பது அவருடைய சரீரங்களை குறிக்கிறது. அவர்கள் மரித்தால் அவர்கள் செல்லவிருக்கும் அந்த தூதனை போன்ற சரீரங்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும் இருக்கின்றன. அதாவது மாம்ச பிரகாரமான அந்த குழந்தையானது இந்த உலகத்தில் பிறந்து வளரும்போது அந்த குழந்தை அந்த பிள்ளை ஒருவேளை மரித்து விட்டால்
அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சரீரம் அங்கு காத்திருக்கிறது. நாமும் கூட மரித்து விட்டால் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சரீரம் காத்திருக்கிறது. அதுதான் பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்பொழுது பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் நமக்காக வேறொன்று ஏற்கனவே காத்திருக்கிறது. அது ஒரு சரீரம். சில போதகர்கள் பிரசங்கிப்பது போல நாம் இந்த பூமியை விட்டு போகும்போது தேவன் நமக்காக பெரிய மாளிகையாக இருக்கும், அது தங்கமாக இருக்கும், நாம் நடந்து போகிற இடம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று உலக பிரகாரமான ஒரு கட்டடத்தை போன்று அவர்கள் வர்ணிப்பார்கள். அப்படி வர்ணித்து பேசக்கூடிய செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். ஓ, அப்படித்தான் இருக்குமோ என்று நானும் நினைத்து கொண்டேன். ஆனால் அது அப்படி அல்ல. இந்த மாம்ச சரீரத்துக்கு பதிலாக நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னொரு வானத்துக்குரிய சரீரம் இருக்கிறது. அதைத்தான் பவுல் எழுதுகிறார். பூமிக்குரிய சரீரமும் உண்டு, வானத்துக்குரிய சரீரமும் உண்டு என்று 1 கொரிந்தியரில் மிக 15ஆம் அதிகாரத்திலேயும் மிக தெளிவாக பேசுகிறதை நான் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், இதை விவரிக்க பாருங்கள், நமக்கு முழுமையமாக விவரிக்க இல்லை என்றாலும் நம்ம இங்கே இதை கர்த்தர் சோதனை உண்டாகும். இப்போ உதாரணமாக பார்க்குறோம், ஒரு இரவு பேதுரு சிறையில் இருந்தார். சிறையில் இருக்கும்போது அவர்கள் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானின் வீட்டில் ஜெபக்கூட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தனர். கர்த்தருடைய தூதன் அந்த அக்னி ஸ்தம்பம் சிறைச்சாலைக்குள் வந்தார். அக்னி ஸ்தம்ப வழியிலே கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறார்? சிறைச்சாலைக்குள் வருகிறார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அந்த பேதுரு விடுவிப்பதற்காக கர்த்தர் அங்கே வருகிறார். பரிசுத்த ஆவி என்றாலும், அக்னி ஸ்தம்பம் என்றாலும், மேகஸ்தம்பம் என்றாலும் தேவனை மாத்திரமே அது குறிக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அந்த ஒளி அவனிடம் வந்தபோது பேதுரு சொப்பனம் காண்கிறதாக நினைத்தான். ஆனால் அது வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போஸ்தலர் 12:7 அதை எழுதியிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு நம்மோடு இருப்பவரும் அவரே. இப்பொழுது நம்மோடு கூட இருப்பதும் யார் தான்? அவர் தான், வேறொரு நபர் அல்ல. அது திரித்துவம் அல்ல, அது மனித ஞானம். மனித ஞானம் அது திரித்துவம் என்று கருதுகிறது. ஒரே தேவனுடைய செயல்பாடுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இறங்கி வந்தார், நாமும் தொல்லையில் அகப்பட்டு கொண்டால் அதே விதமாக நமக்கும் நேரிடுவதற்காக அவர் ஒளியின் ரூபத்தில் இறங்கி வந்து பேதுருவை விடுவித்தது போல நம்மையும் விடுவிக்க இன்றைக்கும் அவர் இறங்கி வர முடியும், நம்மை விடுவிக்க முடியும். ஏன்னா சங்கீதக்காரனாக தாவீது, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் தேவரீர் அங்கே இருக்கிறீர். ஆகையால் நம்மை எப்பொழுதுமே பாதுகாக்கிறார். அவர் அங்கு வந்து என் பின்னை வா என்று சொன்னார். சொன்ன மாத்திரையிலே பேர் பாருங்கள், சொன்ன மாத்திரத்தில் என்ன நடக்குன்னா, இப்பொழுது நான் சொப்பனம் கண்டு கொண்டு இருக்கிறேனோ என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்னவென்று அவனுக்கு புரியலை. ஆனாலும் அது சொப்பனம் அல்ல, அது உண்மையாகவே நடந்த ஒரு தரிசனம். அவன் காவலாளர்களை கடந்து சென்றான். அவன் இப்பொழுது நான் நடந்து செல்கிறேனே, அதே போன்று அவன் நடந்து செல்லும் கதவுகள் தானாக திறக்க ஆரம்பிக்கிறது. பாருங்கள், தேவனுடைய வல்லமை மகத்தானது. நாம் தேவனுடைய வல்லமை இன்னைக்கு என்ன செய்கிற இன்னும் புரியலை, உணரலை. ஏதோ சாதாரண மருத்துவமனையினுடைய மருத்துவர் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அவர் சிருஷ்டிக்கர்த்தர். ஆகையால் தானாக அந்த கதவுகள்லாம் திறக்கிறதே என்று எண்ணினான். அவன் அடுத்த காவலுக்கு செல்கிறான், அதுவும் தானாக திறவுண்டது. அவன் நகர வாசலை அடைந்த போது அதுவும் தானாக திறவுண்டது. ஆகையால் பேதுரு சொப்பனம் காண்கிறது போல அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் உண்மையாகவே அது நடந்த ஒரு சம்பவம். அவன் அங்கு நின்றபோது, இப்பொழுது நான் விடுதலையாகிவிட்டேன். அவனுக்கு புரிந்து விட்டது. எல்லா காவலையும் கடந்து எங்கே வந்து விட்டான்? வீதிக்கு வந்து விட்டான். அப்படியானால் இது சொப்பனம் அல்ல,
இது உண்மை சம்பவமாக இருக்கிறது என்று சொல்லி. எனவே நான் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான் வீட்டுக்கு சென்று அங்கு அந்த ஜெபக்கூட்ட ஐக்கியத்திலே நான் கலந்து கொண்டுவேன். அங்கே பாருங்கள், சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து பேதுருவுக்காக ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த ஐக்கியத்தில் நான் கலந்து கொள்வேன் என்று அவன் அங்கு செல்கிறான். அவர்கள் அங்கு, ஓ கர்த்தாவே, உமது தூதனை அனுப்பி பேதுருவை விடுவியும் என்று ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய அதே நேரத்தில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. ஒரு பெண் கதவண்டையில் நின்று கொண்டு, யார் அங்கே என்று கேட்டாள். அவள் சன்னல் கதவை திறந்து பார்த்தபோது அது பேதுரு என்று அறிந்து கொண்டாள். அவள் திரும்பி சென்று, நீங்கள் ஜெபம் பண்ணுவதை நிறுத்தி கொள்ளலாம், நாம் யாதற்காக ஜெபித்தோமோ அவர் இப்பொழுது வாசலில் வந்து நிற்கிறார் என்று அவள் சொல்லுகிறாள். அவன், இது என்ன, திறவுங்கள் என்று அவன் சத்தமிடுகிறான். பேதுரு, அவன் கதவை திறவுங்கள், நான் உள்ளே வர வேண்டும் என்றான். எனவே அவன் சொன்னான், அவள் திரும்பவும் வந்து கதவண்டையில் நின்று கொண்டிருப்பவர் பேதுருதான் என்று ஆணித்தரமாக அவள் பார்த்து சொல்லுகிறான். அப்பொழுது அந்த விசுவாசிகள் சகோதரிகள் என்ன சொன்னாங்கன்னா, அவர்கள் பேதுருவை ஏற்கனவே சிரச்சேதனம் செய்து விட்டார்கள், அவனை கொன்று விட்டார்கள், தலையை கொய்து கொன்று விட்டார்கள், சிரச்சேதனம் செய்து விட்டார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்த போது அவன் அதை பெற்றுக்கொண்டான் என்று அவர்கள் எண்ணினர். வேதாகமத்தின் அடிப்படையில் பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் வேறொரு கூடாரம், வேறொரு சரீரம் இருக்கிறதுனால ஒருவேளை அந்த சரீரத்தில் தான் பேதுரு வந்திருக்கிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆகிய அந்த சரீரத்தை அவன் பெற்றுக்கொண்டார்கள் என்று, ஏனெனில் அவன் வருவதற்காக அது பரலோகத்தில் காத்திருந்தது. பாருங்க, கிறிஸ்துக்குள்ளாக மரிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்குதுன்னா, இன்னொரு சரீரம் நமக்கு அங்கே இருக்கிறது. கிறிஸ்தவத்தின் உண்மையை அறியாதனால தான் நாம் மரணத்தை கண்டு என்ன செய்கிறோம், பயப்படுகிறோம். இது மாம்சத்துக்குரிய சரீரம், பலகீனம், வியாதி, தொல்லைகள் எல்லாமே வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சரீரத்தில் வியாதி, வருத்தம், வேதனை, துன்பம் எதுவுமே இருக்காது. இந்த குழந்தைகளுக்கு எப்படி தேவன் மன்னிக்கும், திரும்பவும் குழந்தைகள் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய தூதர்கள், தேவ தூதர்கள் தேவனை இந்த சமூகத்தில் தரிசிக்கிறவர்களாக எப்பொழுதும் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அங்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சரீரம். அதே போல் நமக்கும் என்ன இருக்கிறதுங்க, இந்த சரீரம் மண்ணிலே போகும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு சரீரம் நமக்காக காத்திருக்கிறது என்று வேதவசனம் சொல்லும். ஆகியால் பிரியமானவர்களே, பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போனால் நமக்கு வேறொன்று இருக்கிறது. இந்த சிறுவர்கள் பாவமே செய்யாதவர்கள். ஒரு குழந்தை அதன் தாயின் கற்பத்தில் உருவாகி கொண்டிருக்கும் பொழுது அது அங்கு வைக்கப்பட்டவுடன், ஆனால் அது முதலில் ஆவியாக உள்ளது, அந்த ஆவி மாம்சத்தை தரித்து கொள்ளும் போது பாருங்கள், ஒரு குழந்தையானது ஒரு ஆவியாக இருக்கிறது. நாமும் என்னவா இருந்தோம், ஆவியாக இருந்தோம். ஆதாமுக்குள் இருந்தது ஆவியாக, ஏற்கனவே கிறிஸ்துக்குள் இருந்த ஆவி. ஏன்னா பைபிள் சொல்லுது, அதாவது நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மண்ணுக்கே திரும்புவாய், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். அப்படியால் நாம் இந்த மண்ணான சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் ஆவியின் ரூபத்தில் இருந்தோம். தேவன் ஒரு மண்ணான சரீரத்தை ஆதாமுக்கு உருவாக்கி அந்த மண்ணான சரீரத்துக்குள்ள அந்த ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே அவன் ஜீவாத்மாவானான். அந்த மண்ணான சரீரத்துக்குள் ஏற்கனவே ஆவியின் ரூபத்தில் இருந்த அந்த ஆதாமையும் உள்ளே அனுப்பினான். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கும் பொழுது தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது பூமியை பண்படுத்துவதற்கு இன்னும் மனுஷன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆதியாகமத்திலே ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்றும், ஆனால் 2ஆம் அதிகாரத்திலே வரும்பொழுது நிலத்தை பண்படுத்த மனுஷன் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. அப்போ தேவன் சிருஷ்டித்தது ஆவி மனிதனை. இந்த ஆவி மனிதனை அவர் ஒரு மண்ணான சரீரத்துக்குள் வைக்கும் பொழுது அவன் ஜீவ ஆத்மாவாகிறான். பின்பு அதிலிருந்து ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்து விலா எலும்பை உருவி எடுத்து ஏவாளை உருக்கவாக்குகிறார். இதுதான் சிருஷ்டிப்பினுடைய காரியங்கள். அப்போ முதலாவது நாம் இந்த மண்ணான சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னவா இருக்கிறோம்? ஒரு ஆவியின் ரூபத்தில் இருக்கிறோம். தேவன் ஆவியின் ரூபத்தில் தான் நம்மை சிருஷ்டிக்கிறார். அதே போன்று இந்த குழந்தைகளாக இருக்கும் பொழுது அது ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு ஆவியின் ரூபத்தில் தான் இருக்கிறது. ஆகையால் இந்த குழந்தைகளுக்கு வளர்ந்து ஆளாகும்போது ஒரு சிறு பிள்ளையாக, ஒரு சிறு பையனாக வளரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சரீரம் அங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் கவனிங்க, ஆனால் இந்த உலகத்தில் பிறந்து அதன் முதல் சுவாசத்தை சுவாசிக்கும் போது அது ஜீவாத்மாவாகிறது. ஏனெனில் பூமிக்குரிய கூடாரம், அந்த பூமிக்குரிய சரீரம் இவ்வுலகில் பிறந்த உடனேயே அதை ஏற்றுக்கொள்ள வானத்துக்குரிய ஒரு சரீரம், ஆவிக்குரிய சரீரம் ஒன்று அங்கு இருக்கிறது. ஆமென். பார்த்தீங்களா? நல்ல கவனிக்கணும். இந்த சரீரத்தை, அதாவது இந்த ஜீவனை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னொரு சரீரம், வானத்துக்குரிய சரீரம் இருக்கிறது. பவுல் அழகாக தெளிவு எழுதுகிறார். வானத்துக்குரிய சரீரம் உண்டு, பூமிக்குரிய சரீரம் உண்டு என்று. ஆகையால் மாம்சத்துக்குரிய சரீரம் விழுந்த உடனே அல்லது மரித்த உடனே அதற்காக பரலோக கூடாரம் ஒன்று காத்திருக்கிறது. அதுதான் பரலோகத்தில் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத ஒரு சரீரம். பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போனால் அதற்காக பரலோக கூடாரம் ஒன்று காத்திருக்கிறது. எல்லாருக்கும், சிறுவர்கள், சிறுமிகள், நமக்கு எல்லாருக்குமே ஒரு சரீரம் என்ன செய்கிறது? ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய சரீரம். ஒரு குழந்தை பூமிக்கு மாம்சத்தில் வந்தவுடனே அதை ஏற்றுக்கொள்ள ஆவிக்குரிய சரீரம் ஒன்று காத்திருக்கிறது. அந்த ஆவிக்குரிய சரீரத்தை தான் அந்த அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே நினைச்சிடக்கூடாது, குழந்தைகளுக்கெல்லாம் தேவ தூதர்கள் இருக்கு, காபிரியேல், மிகாவேல் என்று அநேக தூதர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சரீரம் அங்கு காத்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அதை ஏற்றுக்கொள்ள ஆவிக்குரிய சரீரம் ஒன்று காத்திருக்கின்றது. இந்த ஆவிக்குரிய சரீரம், அதாவது மாம்சத்துக்குரிய சரீரம் அழிந்து போனவுடனே ஆவிக்குரிய சரீரம் ஒன்று மறுபுறத்தில் காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவியை என்ன செய்கிறது? அந்த சரீரம் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதை வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் இன்னும் தியாஃபனி என்று அழைக்கிறோம். அதை தான் தியாஃபனி சரீரம், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் பாடி என்று அழைக்கிறோம். கத்திரசம். இப்போ ஒரு கேள்வி வருகிறது, சரியா, இந்த சரீரம் உயிர்த்தெழுதும் வரைக்கும் அது ஒரு தற்காலிகமான சரீரமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆமையா, உயிர்த்தெழுதல் வரைக்கும் அந்த நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அது சரி. ஏன்னா நாம் 3 சரீரங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். எத்தனை சரீரம் இருக்கிறது? 3 சரீரங்கள். கிறிஸ்தவத்தை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் அவன் வாழ்கிற வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காகவே வாழ்வான். அது மிக முக்கியமானது. எதற்கும் பயப்பட மாட்டான். சரி, கவனிங்க. அது இன்னும் மனுபுத்திரருக்கு வெளிப்படவில்லை. ஆனால் அதை நான் கண்டேன். ஏன்னா அந்த 6வது மன்னிக்கும், அந்த 6வது பரிமாணத்துக்கு சகோதரன் பிரணாமை கர்த்தர் எடுத்துக்கொண்ட பொழுது அந்த சகோதரிகளையும் சகோதரர்களையும் 20 வயது நிரம்பின இளைஞர்களைப் போல அவர்கள் காணப்பட்டார்கள். இளமையான தோற்றத்தை அவர் பார்த்திருக்கிறார்.
அதனால் அது உண்மையாகவே 86 வயது நிறைந்து ஞானஸ்தானம் பெற்ற அந்த சகோதரி மரணம் அடைந்த பொழுது அங்கு 20 வயது நிரம்பின ஒரு வாலிப பெண்ணாக இருக்கிறதை கண்டு ஒரு ஆச்சரியப்பட்டேன். அந்த அற்புதமான காட்சியை பார்த்த பொழுதே நான் பூமிக்கு போக விரும்பலைன்னு சொன்னார். இப்போ பாருங்கள், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட மேன்மையான வாழ்க்கை எதுங்க? பரலோக வாழ்க்கை. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். கவனிங்க, அதாவது ஒரு குடிசை வீட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு வரோம். தேவன் ஒரு மாளிகை வீட்டை போன்ற ஒன்றை வைத்திருக்கிறாங்கன்னு வைங்க. நீங்கள் குடிசை வீட்டில் வாழ விரும்புவீங்களா? மாளிகை வீட்டில் வாழ விரும்புவீங்களா? எல்லாரும் இந்த மாளிகை வீட்டில் தான் வாழ விரும்புவாங்க. அதே போன்று தான் இது அழிந்து போகிற சரீரம், அது அழியாத ஒரு சரீரம். அந்த சரீரத்தில் தான் நாம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கவனிங்க, ஆகையால் அது என்ன விதமான சரீரம் பாருங்கள். உங்கள் கைகளையும் மற்ற உறுப்புகளையும் உணர முடிவதைப் போல அவர்களையும் என்னால் தொட்டு உணர முடிந்தது. நான் இந்த உலகத்தை விட்டு சென்று அநேக ஆண்டுகள் கழித்தும் அதை நீங்கள் அந்த செய்தியை கேட்கும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அது என்னவா இருக்கிறது? நான் அந்த ஜனங்களை என்ன செய்தேன்? கட்டி தழுவினேன். அவர்கள் சகோதரன் பிரணாமே எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டு அவரை தழுவி கொண்டார்கள். ஆனால் பாருங்கள், அங்கே தெய்வீக அன்பு மாத்திரமே இருந்தது. ஏன்னா நம்முடைய மாம்சத்தினுடைய அந்த இனச்சுரப்பிகள் அந்த சரீரத்தில் இருக்காது. பூமிக்குரிய இந்த சரீரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் கட்டி தழுவும் போதோ பிடிக்கும் போதோ ஒரு விதமான உணர்ச்சிகள் வரும். அது ஏன்னா அது அந்த ஸ்பரிச உணர்வுகள் வருவதற்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இனச்சுரப்பிகள் என்பது இந்த சரீரத்தில் இருக்குது. ஆனால் அந்த சரீரத்தில் இனச்சுரப்பிகளே இருக்காது. அதாவது அந்த விதமான ஒரு இச்சையின் தன்மை எதுவுமே இருக்காதான். தெய்வீக அன்பு மாத்திரமே இருக்கும். ஒரு சகோதரனாக சகோதரியாகவே இருப்பார்கள். அப்படித்தான் வாலிப பெண்களும் அவரை கட்டி தழுவி சொன்னார்கள், என் சகோதரன் பிரணாமே என்று சொல்லி வாழ்த்தி விட்டு சென்றார்கள் சொல்கிறார். அது அற்புதமான காட்சி அவர் தேவன் அவருக்கு காண்பித்தார். நான் அவர்களை அந்த ஜனங்களை தழுவினேன், அவர்கள் கைகளை பிடித்தேன். நீங்கள் தத்ரூபமாய் இருப்பது போல அவர்களும் தத்ரூபமாக இருந்தனர். அது ஒரு ஆவி அல்ல. இருப்பினும் அவர்கள் புசிக்கவில்லை, குடிக்கவில்லை, அங்கு நேற்று என்றோ நாளை என்றோ இருக்கவில்லை. அது நித்தியம். அப்போ அங்கே என்ன இல்லை? புசிக்க முடியாது, நாம் சாப்பிட முடியாது, நாம் தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு எந்த விதமான சரீர வியாதிகளும் இருக்கவே இருக்காது. அந்த சரீரத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆகையால் அதுதான் அந்த பரலோக கூடாரம். அவர்கள் அந்த சரீரத்தில் புறப்பட்டு பூமிக்கு திரும்பி வருகின்றனர். அந்த விதமான சரீரத்தில் அவர்கள் அழியாமையே பெற்றிருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15 சொல்கிறாரு, அழிவுள்ள சரீரம் அழியாமை தரித்து கொள்ளும் சொல்கிறார். இது அழிவுள்ள சரீரம். அது என்ன? மார்டல் பாடி. ஆங்கிலத்தில் மார்டல் பாடி. இந்த மார்டல் பாடி என்பது இம்மார்டல் பாடி என்பதை தரித்து கொள்ளும். அழிவுக்குரிய சரீரம் அழிவில்லாத சரீரத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறது. அதில் எந்த வியாதியும் தொடவே தொடாது. ஆமென். பாருங்கள், அந்த அவர்கள் அழியாமை பெற்றிருந்தனர். பூமியின் மண்ணானது எப்படியோ அந்த தியாபனியாக ஒன்று கூடி அவர்கள் மீண்டும் மானிடராக ஏதென்று தோட்டத்தில் அவர்கள் புசித்தது போல புசிக்கின்றனர். பூமிக்குரிய அந்த கடன், அதாவது அந்த நித்திய சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதிலும் புசிக்க முடியாது, தண்ணீர் சாப்பிட முடியாது, எதுவுமே இல்லை. ஆனால் பூமிக்கு 1000 வருஷ அரசாட்சிக்கு வரும் பொழுது நாம் புசிக்கக்கூடிய ஒரு சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அது வேறு. அதான் 3 சரீரங்கள். ஒன்று மண்ணான சரீரம், இன்னொன்று ஆவிக்குரிய சரீரம், இன்னொன்று மகிமையின் சரீரம். இயேசு கிறிஸ்து புசித்தாரே, இயேசு கிறிஸ்து பெற்றிருந்த சரீரம் மகிமையின் சரீரம். மகிமையின் சரீரத்தில் சாப்பிட்றாங்க. அதனால் நாம் பரலோகத்தை செல்லும் பொழுது தியோஃபனி என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை.
ஆனால் 1000 வருஷம் அரசாட்சிக்கு நாம் மகிமையின் சரீரத்தில் வரப்போகிறோம். இப்பொழுது நாம் மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம். அங்கிருந்து ஆவிக்குரிய சரீரத்தை மரித்து விட்டால், ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நாம் மரணம் அடைந்து விட்டால், நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் தியோஃபனி அங்கு ஆயத்தமாக இருக்கிறது. அந்த சரீரத்தில் செல்லும் பொழுது அங்கு என்ன இருக்காது? மரணமும் கிடையாது, பாவமும் இருக்காது, இனச்சொறுப்பைகளும் இருக்காது, நாம் புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை. வெளிப்படுத்தின விஷயத்தில் நாம் இங்கு புசிக்கிறதும் இல்லை, குடிக்கிறதும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அது கிடையாது. அப்படி அதனால் 1000 வருஷம் அரசாட்சியில் நாம் என்ன செய்கிறோன்னா அந்த மகிமை சரீரத்துக்குள்ளே போயிடுறோம். அந்த மகிமையின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொண்டு, அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றி சொன்னால் மறுரூபம், டிரான்ஸ்ஃபார்மேஷன், முற்றிலும் மறுரூபம் அடைதல். அந்த மறுரூபம் அடைந்து பின்பு பூமிக்கு நாம் சாப்பிடக்கூடிய, குடிக்க தண்ணீர் அருந்தக்கூடிய ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது மகிமையின் சரீரம். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் நமக்காக ஒரு சரீரம் பரலோகத்திலே காத்திருக்கிறது. எனவே பாவமே இல்லாத இந்த சிறு பிள்ளைகள் பாருங்கள், இந்த சிறு பிள்ளைகளுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. சிறுகள் பாவம் அறியாதவர்கள். அதனால தான் 13 வயது ஆனால் தான் நாம் பாவம் மன்னிப்புக்கென்று என்ன செய்கிறோம்? ஞானஸ்தானம் கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது அது தேவையற்ற ஒன்று. சில ஸ்தாபனங்கள் அதை கொடுக்கிறார்கள். அது தேவையற்ற ஒன்று மாத்திரமல்ல, அது எவ்வித பலனையும் கொடுப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு ஸ்தாபனத்தினுடைய கோட்பாடு கொள்கையாக இருக்கிறது. சரி, அவர்களுக்கு இன்னும் பாவம் இருக்கவில்லை. அவருடைய தூதர்கள், அதாவது அவருடைய சரீரங்கள், பேதுரு அந்த சரீரத்தில் தான் திரும்பி வந்ததாக கருதப்பட்டான். அப்போ பேதுருக்குரிய சரீரம் அவன் சிரச்சேதம் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டான். ஆனால் அவனுக்கென்று தேவன் வைத்திருந்த அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் தான் எங்கே வந்து நிற்கிறாரு? வீட்டுக்கு முன்னால் கதை தட்டிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பைபிளில் அது இருக்குது. அப்படியானால் அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் வந்தால், ஏன்னா இந்த நம்முடைய மாம்ச சரீரத்தை போன்றே அப்படியே அசலாக அந்த ஆவிக்குரிய சரீரம் இருக்கும். இது இப்படி கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அந்த சரீரத்தில் நாம் புசிப்பதில்லை, குடிப்பதில்லை. அதுதான் மிக முக்கியம் வாய்ந்தது. ஆனால் இதே தோற்றம் தான், தோற்றத்தில் மாற்றம் இருக்க வாய்ப்பே இல்லை. சரி, கவனிங்க. பரலோகத்தில் பரமபிதாவின் சமூகத்தை தரிசித்தவைகளாய் அவை எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் உள்ளன. அவர்கள் அதை அறிந்திருக்கின்றனர். எல்லா பிள்ளைகளுக்கும் அங்கு காத்திருக்கிறது. இயேசு அவருடைய உயிர்த்தெழுதலின் முதலாம் கட்டத்தில் என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அறைக்குள் வந்தபோது தோமாவின் இடம் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு என்று சொன்னதை புரிந்து கொள்ள சிறிது கடினமாக உள்ளது என்ற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. அது சொல்கிறது புரியுதா? அதாவது மரியாளை அவர் தொடுவதற்கு அனுமதிக்கலை. நீ என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு என்ன செய்யலை, ஏறி போகலை, அதனால் என்னை தொடாதே அப்படின்னு சொல்கிறார். அதனால் சீசர்கள் வீடு பூட்டி இருந்த பொழுது அங்கு இயேசு பூட்டின வீட்டுக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறார். அப்பொழுது தோமா, அது நீர்தானா என்று நான் அறிந்து கொள்வதற்கு என்னுடைய கைகளை உம்முடைய விழாவில் என்ன செய்யணும், போட்டு பார்க்க வேண்டும் என்று அவன் வருவான். செய், அப்படியே செய் என்றால் அவன் விழாவிலே தொட்டு பார்த்து என் தேவனே ஆமென் என்று அவன் என் ஆண்டவரே என் தேவனே என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல தொடுறதுக்கு அனுமதி கொடுக்கல, இன்னொரு இடத்துல தொட்டு பாருன்னு சொல்கிறார. இது என்ன என்று புரிந்து கொள்ள முடியல என்று ஒரு சகோதரரோ சகோதரியோ ஒரு கேள்வி வைக்கப்படுகிறார். அப்பொழுது இதுக்கு என்ன அர்த்தங்கிறத பாருங்க. நீ என்னை தொடாதே, முதலாம் கட்டத்தில் என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அறைக்குள் வந்தபோது தோமாவிடம் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு என்று சொன்னதை புரிந்து கொள்ள கடினம்தான்.
அவர் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு நான் என்ன செய்யல, ஏறி போகவில்லை, ஆகையால் என்னை தொட வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். அப்புறம் தோமாவிடம் வந்து தொட்டுப்பார் என்று சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 3வது நாளிலே அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறார். பிதாவிடத்துக்கு சென்று மீண்டும் வந்து காவலில் ஆத்மாவுக்கு, அதாவது மீண்டும் வந்து சீசர்களுக்கு தரிசனமாகிறார். ஒரு சீசர்களுக்கு தரிசனமாகிறார், இங்கேயும் தரிசனமாகிறது பார்க்கும். அவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்து மனிதர் மத்தியில் நடமாடி கொண்டிருந்தார். அவர் இன்னும் ஏறி போகவில்லை. பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்து தாம் உயிரோடு இருக்கிறதை காண்பிக்கிறார். அவள் மரியாளிடம் என்ன சொல்கிறார்னா, என்னை தொடாதே என்றார். அவள் சத்தத்தை வைத்து கண்டுபிடித்தாள். ஆளை பற்றி சரியாக தெரியல, அந்த தோட்டத்தை அவளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவருடைய சத்தம் இயேசு கிறிஸ்துனுடைய சத்தமாக இருக்கிறது என்று ரபுனி, ரபுனி என்றால் போதகரே என்று அர்த்தம். அவர் என்னை தொடாதே, நான் என்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை, நான் என் பிதாவினிடத்திற்கு உங்கள் பிதாவினிடத்திற்கு என் தேவனிடத்திற்கு உங்கள் தேவனிடத்திற்கு ஏறி போகிறேன் என்று சொல்லி நீ சீசரிடத்தில் போய் சொல்லு என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து விட்டார். அதன் பிறகு பாருங்கள், அவர் அன்று இரவு அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்த பிறகு தேவனுடைய சமூகத்துக்கு ஏறி போனார். ஆமென். தேவனுடைய சமூகத்துக்கு ஏறி போனார். அங்கிருந்து திரும்பி வந்து பாருங்கள், இதெல்லாம் மறைக்கப்பட்ட ரகசியம். இதெல்லாம் 7ஆம் தூதனுடைய சத்தத்த நாட்களில் எக்காலம் போது தேவ ரகசிய நேரம். இந்த ரகசியங்களை வந்து நாம் ஒரு கல்வி, ஒரு வேதாகம கல்லூரியில் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. இது தீர்க்கதரிசன இடத்துக்கு தான் செய்தி வருது. ஆகையால் அவர் நான் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் என்ன செய்ய போகிறேன், ஏறி போகிறேன் என்று சாட்சியாக சொல்லி என்று அவர் அங்கிருந்து செல்கிறார். பின்பு மீண்டுமாக பாருங்கள், அங்கிருந்து திரும்பி வந்து அவரை தொடும்படி தோவாமை அழைத்தார். அவர் தேவனிடத்திற்கு ஏறி போனார், அது உண்மை. பைபிளின்படி மனிதனுக்கு 3 நிலைகளில் சரீரம் இருப்பதாக வேதாகம் வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது நாம் அதையும் பார்த்தோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டா, ஒரு இடத்துல தொடாதேன்னு சொல்கிறாரு, ஒரு இடத்துல தொட்டு பாருங்கள் சொன்னார்னா, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் என்ன செய்ய போகிறேன், ஏறி போகிறேன். அப்பொழுது அனுமதிக்கலை. ஆனால் அவர் சென்று மீண்டும் வந்து அந்த இரவிலே சீசர்கள் கூடியிருந்த வீட்டுக்குள் சென்று என்ன செய்கிறார், உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறார், தொட்டு பார்க்க சொல்கிறார். அப்பொழுது தொட அனுமதிக்கிறார். ஆனால் முதல்ல தொட அனுமதிக்கல. காரணம் என்ன, அவர் இன்னும் ஏறி போகலைங்கிறார். இப்போது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் 3 பாகம் இருக்கிறதுங்க. அந்த 3 பாகத்தை பார்த்திங்கன்னா, ஒன்று மாம்ச சரீரம், இன்னொன்று அவருடைய மகிமையின் சரீரம், 3வது அந்த ஆவிக்குரிய சரீரத்தை பார்க்கணும். இப்போ நாம் என்ன செய்கிறோன்னா, மாம்ச சரீரத்திலிருந்து நேரடியாக ஆவிக்குரிய சரீரத்துக்கு போயிடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்து இருந்த பிற்பாடு நேரடி எங்கே போயிடுறாரு அப்படின்னா, மகிமையின் சரீரத்துக்கு போயிடுறார். ஏன்னா பைபிள் அப்படி சொல்லு. நமக்கு ஒரு, அதாவது 1 தீமோத்தேயு 3:16 வசனத்தில் வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகையாம் பயன்படுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். பாருங்க, புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். பாருங்க, அவர் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த மகிமையின் சரீரத்தை அவர் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த 3 நிலைகளிலே பார்ப்போம். இப்பொழுது பைபிளின்படி மனிதனுக்கு 3 நிலைகளில் சரீரம் இருப்பதாக வேதாகமும் சொல்லுகிறோம். அப்போ வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அது என்ன? முதலாவது மாம்ச சரீரம். அது வந்து நேச்சுரல் பாடி, அல்லனா எர்த்லி பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமிக்குரிய சரீரம்.
இது நாம் இப்பொழுது வாழும் மாம்ச சரீரம். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மண்ணான சரீரத்தை. அதனால் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மண்ணுக்கே திரும்புவாய், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லும் என்ற வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையால் பாவம், நோய், முதுமை, மரணம் ஆகியவற்றுக்கு உட்பட்டது. இந்த மண்ணான சரீரத்தில் என்ன இருக்குது? பாவம், நோய், முதுமை, மரணம், இது எல்லாமே இந்த மண்ணான சரீரத்துக்கு உண்டு. அடுத்தது வேதத்தின்படி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்ல இருக்கிறது? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி பாருங்க, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவன் பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி, பாருங்க இந்த இடத்துல 2 காரியம் இருக்கு. முதலாவது அதிகாரத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் God created man in his own image. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் ஆதியாகமம் 2:7வது வசனத்தில் தேவன், அதாவது God formed a man, தேவன் மனிதனை உருவாக்கினார். பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி, சிருஷ்டித்த மனிதன் ஆவி மனிதன், உருவாக்கப்பட்ட மனிதன் தான் இந்த சரீரம். இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு நம்ம போக போகிறோம், அவ்வளோதான். இது ஒரு காரியமே இல்லை. சரி, ஆதியாகமம் 3:19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால், பாருங்க, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பொசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். பாருங்க, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணாய் இருக்கிறாய். அதனால எங்க போவா? மண்ணுக்கு தான் போவா. ஆனால் நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், அந்த ஆவி எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வருது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆவியானது இந்த மண்ணான சரீரத்துக்குள் வாழ்கிறது. மண்ணான சரீரம் பூமிக்கு போயிடும். ஆனால் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போக அங்குதான் ஒரு சரீரம் காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அடுத்தது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:44. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. பாருங்க, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். இதுதான் இந்த ஜென்ம சரீரம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஏதோ புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம்ங்கிறது உலகத்தானுக்கு. கிறிஸ்தவனுக்கு அதுவல்ல. கிறிஸ்தவனுக்கு தேவன் மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறாராம். 1 கொரிந்தியர் 2:9ஆம் வசனத்தில் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. எதுவும் இந்த உலக வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாமும் உலகத்தார் போல தான் இருக்கணும் அர்த்தம். உலக வாழ்க்கை தான் வாழ்க்கை கிடையாது. கர்த்தருக்குள்ளே எப்போதும், அதனால தான் பைபிளில் பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள்ளே எப்போதும் நிச்சயங்க சந்தோஷமாகவே இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கிறார். ஏன்னா இது ஒரு சந்தோஷமாக வாழ்க்கை. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு அது மறுபடியும் பிறந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாக இருக்கிற ஒரு சந்தோஷமும் பெற்றுக்கொள்கிறான். அதனால தான் எப்பொழுதும் நமக்கு சந்தோஷம் தான். நமக்கு வருத்தமோ வேதனையோ துன்பமோ எதுவுமே இந்த சரீரத்தில் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் சொல்கிறார், நான் கொடுக்குற சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ இந்த உலகம் கொடுக்காது. ஆமென்.
ஆனால் நான் என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சந்தோஷத்தையும் உங்களுக்கு தருகிறேன், ஒருவனும் உங்களை இடத்துலேருந்து அதை எடுத்துக்கொள்ள மாட்டான்னு சொல்கிறார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சொல்லி முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கார். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளணும். நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். உலக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தூக்கி தூர போட்டுடணும், அது ஒன்றும் இல்லை. சரி, அடுத்தது பார்க்குறோம் ஆவிக்குரிய சரீரம், ஸ்பிரிச்சுவல் பாடி அல்லது தியோஃபனி பாடின்னு சொல்லுவாங்க. தியோஃபனி ஆவிக்குரிய சரீரம். இப்போ கவனிக்கணும், ஆவிக்குரிய சரீரம் விசுவாசி இந்த மாம்ச சரீரத்தை விட்டு நீங்கிய பின் பெரும் ஒரு மகிமையான அல்லேலூயா ஒரு மகிமையான இடைநிலை சரீரமாக அது காணப்படுகிறது. நாம் இங்கிருந்து அந்த சரீரத்துக்கு போகிறோம். நாம் சாக போகிறதே கிடையாது. அதான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், எனக்கு சாவு என்பதே கிடையாது. நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து என்ன செய்ய போகிறேன், என் தேவனோடு நான் செல்ல போகிறேன், அவ்வளோதான். கிறிஸ்தவனுக்கு மரணமே கிடையாது. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு வந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான் என்று சொன்னார். கவனிங்க, இது மாம்சமும் இரத்தமும் அல்ல, தேவனுடைய சந்நிதியில் இருக்கும் சரீரம். நம்முடைய மண்ணான சரீரத்துக்கு என்ன இருக்குன்னா மாம்சம் இருக்கிறது, இரத்தம் இருக்கிறது. ஆனால் 1 கொரிந்தியர் 50:51 1 கொரிந்தியர் 15:50-51 என்ன சொல்ல இருக்கிறது என்றால், அதாவது மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது, சுதந்தரிக்காது. இந்த மாம்சமோ இந்த இரத்தமோ என்ன செய்யாது, தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளாது அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாது. ஒரு முறை என் சகோதரனுடைய மனைவி சொன்னாங்க, மரியாள் அந்த உடலோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள்னு சொன்னாங்க. கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் இப்படி ஒரு கட்டுக்கதை இருக்கிறது. மரியாள் என்ன செய்தார்களாம், தன்னுடைய சரீரத்தோடு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னாங்க. அல்லேலூயா. அப்படி போகவே முடியாது. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது, சுதந்தரிக்காது. இது மாம்சமும் இரத்தமும் உள்ள சரீரம். ஆனால் அந்த சரீரம் வேறு, அதில் பிரவேசித்து தான் நாம் போக முடியுமே தவிர இந்த சரீரத்தோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இயேசுவும் அப்படித்தான் மாம்ச சரீரத்திலிருந்து வேறொரு வானத்துக்குரிய சரீரத்துக்குள்ளே மாறின பிற்பாடு, இந்த மகிமையின் சரீரத்துக்குள்ளே சென்ற பிற்பாடு தான் என்னை தொடாத சொல்லிட்டு போயிட்டு வர. கவனிக்கணும். அதனால் நேரடியாக இந்த மாம்சமும் இந்த இரத்தமோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யாது, போகவே போகாது. நாம் இமைப்பொழுதில் மறுரூபமாகி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரி, கவனிங்க. அப்போ இது மாம்சமும் இரத்தமும் அல்ல, தேவனுடைய சந்நிதியில் இருக்கும் சரீரம். அங்கே நாம் பெற்றுக்கொள்ள போகிற சரீரம் மாம்சத்துக்குரிய சரீரம் அல்ல, இரத்தத்துக்குரிய சரீரமும் அல்ல. அது தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரீரம். பாருங்கள், அதை தான் நான் 2 கொரிந்தியர் 5:1-8 நம்ம வாசித்தோம் இல்லையா? பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிரியமானவர்களே, அதில் நாம் பார்த்தோம், பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய சரீரம் நமக்கு இருக்கிறது என்பதாக சொல்லுகிறது. அடுத்தது பாருங்கள், அதில் என்ன சொல்லியிருக்கு, அடுத்து 2வது வசனம் 2 கொரிந்தியர் 5. இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, இந்த கூடாரத்தில் நாம் என்ன செய்கிறோம், தவிக்கிறோம். நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அந்த பரம வாசஸ்தலம் அதுதான் நித்திய வாசம். பரம வாசஸ்தலம்னா நித்தியமாக வாழக்கூடிய ஒரு சரீரம். அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும், தவிக்கிறோம். அதுதாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்தவங்கிறது என்னதுன்னே தெரியாமல் ஜனங்கள் ஆலயத்துக்கு போகிறாங்க, வழிபடுறாங்க, அடுத்தது என்ன செய்கிறாங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, நமக்கு ஒரு பரம வாசஸ்தலம் என்பதை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அடுத்த கவனிய ஆகையால்
வாசிங்க 5:2 வாசித்தாச்சா? தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும். பாருங்க, இது ஒரு போர்வை தாங்க. நம்முடைய உள்ளான, அதான் பவுல் எழுதுறாரு, உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன். புறம்பான மனுஷன் தான் இந்த மண்ணு. உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷன். இந்த மனுஷன் சாவதே கிடையாதுங்க. இந்த மனுஷனுக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு சரீரத்தை, அழிவில்லாத சரீரத்தை வைத்திருக்கிறார். எபிரேயர் 12:23 எபிரேயர் 12:23 வாசிக்கலாம். பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதல் பெயரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த ஆவிக்குரிய சரீரத்தை, நித்திய சரீரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று மறுபடியும் இருந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று அந்த தெளிக்கப்பட்ட இரத்தத்தில் நாம் வரும் பொழுது தான் நாம் அந்த மகிமையடைந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது 3வது சரீரம், மகிமையடைந்த உயிர்த்தெழுதலின் சரீரம். அதுதான் குளோரிஃபைடு பாடி. மகிமையடைந்த ஒரு உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பிற்பாடு அந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டார். அதான் குளோரிஃபைடு பாடி. கிறிஸ்து 2ஆம் வருகையில் விசுவாசிகள் பெரும் நித்திய சரீரம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் விசுவாசிகள் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அந்த நித்திய சரீரத்தை கொடுக்கிறார். அழியாதது, மரிக்காதது, மகிமையுள்ளது. இயேசு உயிர்த்தெழுந்த பின் இருந்த சரீரத்தை போன்றது. பாருங்க, நாம் மரித்து விட்டால் அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு போவோம். பின்பு 1000 வருஷ சாட்சியில் மகிமின சரீரத்தோடு நாம் வந்துடுவோம். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த உடனேயே அவர் மகிமின சரீரத்தை பெற்றுக்கொண்டார். அதுதான் மிக முக்கியம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், நமக்கும் இயேசுக்கும் வித்தியாசம் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் ஆதாமை போலவும் என்னை போலவும் நீ வந்திருக்கிறாய். நீ சோதிக்கப்படுவதற்காக அவருடைய சிந்தையிலிருந்து நேரடியாக மாம்சமாக வந்திருக்கிறாய். இங்கே இந்த வாழ்க்கை முடிந்தவுடன் இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு ஒரு கூடாரம் காத்து கொண்டிருக்கிறது. தேவனால் சோதிக்கப்படுவதற்கும் நாம் அந்த பரீட்சையில் வெல்வதற்கும் அந்த சோதிக்கப்பட்ட பொன்னாக விளங்குவதற்கும் அந்த பரீட்சைக்காக தான் இந்த மாம்ச சரீரத்தில் நேரடியாக தேவனுடைய சிந்தையிலிருந்து நேரடியாக நம்ம வந்துவிட்டோம். அதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகையால் நமக்கு ஒரு கூடாரம் காத்து கொண்டிருக்கிறது. அங்கே தான் நாம் போகிறோம். அதுதான் வார்த்தை. அப்பொழுது நாம் திரும்பி பார்த்து நாம் செய்ததை புரிந்து கொள்வோம். நாம் இப்பொழுது அவைகளை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். நாம் இன்னும் வார்த்தையாக மாறவில்லை. மாம்ச மனிதனாகவே இருக்கிறோம், வார்த்தையாக அல்ல. அதனால தான் மணவாட்டி என்னவாகணுமா? வார்த்தையாக மாறணுமா. மணவாளன் வார்த்தையாக இருக்கிறது போல மணவாட்டியும் வார்த்தையாக இருக்கணும். ஆனால் நாம் முழுமையாக வார்த்தையாக இருக்கும் பொழுது தேவனுடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய தெய்வீக அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் இன்னும் இந்த மாம்சத்தினுடைய தன்மைகள் நமக்கு கிரி செய்கிறது. கோபங்கள், வைராக்கியங்கள், பிடிவாதங்கள், பொறாமைகள், கொலைகள். பாருங்க, அது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அப்போ இந்த மண்ணான சரீரமாகிய மாம்சத்தின் கிரியைகளை நிறைய பேர் இன்னும் வச்சிருக்கிறாங்க. இன்னும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் திடீர்னு கோபம், திடீர்னு வைராக்கியம், திடீர்னு பிடிவாதம், ஒரு பொறாமை, ஒரு கொலை, சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபதங்கள் எல்லாமே எங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இன்னும் இது நமக்குள்ளே இருக்குன்னா நம்முடைய மாம்சம் என்ன செய்யலை? கிறிஸ்துக்குள்ளாக சாகலைன்னு அர்த்தம்.
கிறிஸ்துவனுடையர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் என்பதாக அங்கு கலாத்தியரில் எழுதியிருக்குது. அப்போ நாம் இந்த மாம்சத்துக்குரிய செயல்பாடுகள் இன்னும் நிறைய 10-20 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சில பேருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது, சில பேருக்கு வைராக்கியம் இருக்கிறது, சில பேருக்கு பிடிவாதம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு வருகிறதா? ஒரு தட்டி போ சாத்தானே அப்படின்னு வரட்டிருங்க. ஏன்னா மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் தேவன் தம்முடைய பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அனுதினமும் பரிசுத்தாவில் நிறைந்து நாம் ஜெபம் செய்யும் பொழுது இந்த மாம்சத்தினுடைய கோபம், வைராக்கியம், பிடிவாதம், பொறாமை, மார்க்கப்பேதம் எல்லாம் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிடும். தேவனுடைய ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. தேவனுடைய ஆவியை கொண்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம மாம்சத்தினுடைய செயல்பாடு, நமக்கு ரொம்ப கோபம் வருதா, ரொம்ப வைராக்கியம் இருக்கா, பிடிவாதம் இருக்கா, இதெல்லாம் இங்கே இருக்குதுன்னா அது மாம்சத்தின் கிரியை. நல்ல கிடையாது, பரிசுத்தாவின் கிரியை இல்லை, அது மாம்சத்தின் கிரியை. அதை எதை கொண்டு அழிக்கணும்? தேவனுடைய ஆவியினால் அதை அழிக்க வேண்டும் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகம் அதுக்கு தான். அப்போ நம்ம இடத்துல இதெல்லாம் இருக்கா? அப்போ இது நம்ம மாம்சத்தின் செயல்பாடு. இது நம்ம தேவனுடைய ஆவியில் நிறைந்து ஜெபித்து அதை கடிந்து கொள்ளும் போது நம்மை விட்டு அது போய்விடும். அப்போ தான் நாம் முழு வார்த்தையாக மாறுவோம். வார்த்தையாக மாறும் பொழுது மணவாளன் வார்த்தையாக இருக்கிறது போல மணவாட்டி என்ன இருப்பாங்க? வார்த்தையாக மாறும் பொழுது மணவாளனுடைய தெய்வீக சுபாவங்கள் மட்டும்தான் நமக்கு இருக்கும். அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய நீதி எல்லாமே நமக்குள்ளே வந்துடும். அப்போ நாம் அதை கொண்டு வரணும். அதுதான் நம்ம அனுதினமும் என்ன செய்யணும்? ஆராதனைக்கு நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறோம், வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அதை மாற்றம் என்பது முழுமையாக வரணும். அது மிக முக்கியமானது. கவனிங்க. ஆகையால் நாம் இப்பொழுது இவைகளை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான காரியம். ஆனால் நாம் இன்னும் வார்த்தையாக மாறவில்லை, மாம்ச மனிதனாகவே இருக்கிறோம். அதனால தான் இன்னும் கோபம், வைராக்கியம், பிடிவாதம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தீர்க்கதரிசி பிரணாமே சொல்கிறார், இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் பிசுபிசுப்பு தன்மை கொண்டவர்களாக இருக்கோம். என்ன அந்த பிசுபிசுப்பு தன்மை? நமக்கு எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் கோபம் போகுதா, வைராக்கியம் போகுதா, பிடிவாதம் போகுதா? யோசிச்சு பாருங்க. அப்போ இது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. இவைகளை தேவனுடைய ஆவியை கொண்டு நாம் அழிக்க வேண்டும் என்று தான் வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆகையால் நீயோ பாவத்தினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவிக்குரிய சரீரத்தில் பிரவேசிக்காமல் வேறு வழியாக மாம்ச சரீரத்தில் வந்திருக்கிறாய். அதற்கு பிறகு இப்பூமுக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு வேறொரு கூடாரம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த சரீரத்தை நாம் இன்னும் பெறவில்லை. 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு வேறொன்று இருக்கிறது. நாம் அந்த கூடாரத்தில் பிரவேசிக்காதபடிக்கு ஆதாமை போல சோதிக்கப்படுவதற்கு தேவனுடைய சிந்தையிலிருந்து நேரடியாக மாம்ச சரீரத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, கவனிங்க. ஆகையால் நாம் சோதிக்கப்பட்டு பரீட்சிக்கப்படுவதற்காக அந்த வார்த்தையாக சரீரத்தை தாண்டி இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வார்த்தையின் சரீரத்தில் இருந்து மாம்ச சரீரத்தில் வந்தார். நாம் நேரடியாகவே மாம்ச சரீரத்தில் வந்துட்டோம். இருபதான் நாம் அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் அந்த சரீரத்தின் வழியாக வந்திருந்தால் சோதனையே இருந்திருக்காது. ஏனென்றால் பாருங்கள், இயேசு எப்பொழுது சோதிக்கப்பட்டார்? அந்த வார்த்தையின் சரீரத்தில் இருந்து தம்முடைய மகிமை துறந்து நம்மை போல மனுஷ சாயலானார். அப்பொழுதுதான் அவருக்கும் சோதனை வந்தது. நம்மை போல மாம்ச பிரகாரமான ஒரு சரீரத்தை மரியாளுடைய கர்ப்பத்திலே தேவன் சிருஷ்டித்து, அந்த சரீரம் அது மண்ணான சரீரம் அல்ல, ஆனால் அந்த சரீரம் உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சரீரம். அந்த சரீரத்தில் அவருக்கு சோதனை வந்தது. ஆனால் அவர் வார்த்தையின் சரீரத்தில் இருக்கும்போது சோதனை வராது. அதே போல் நாமும் அந்த சரீரத்தை, ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன வராது? சோதனை என்பது இந்த சரீரத்தில் தான் சோதனை வரும் என்பதை புரிந்து கொள்ளும்.
ஆகையால் தான் இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் மாம்சமாவதற்கு முன் வார்த்தையாக இருந்தார். பிறகு நாம் வார்த்தையாகிறோம். தேவனுடைய வார்த்தையே கழுகின் ஆகாரம் என்று அறிந்து கொண்ட பிறகு நீ மற்றவைகளை விட்டு விட்டாய். பிறகு நீ ஜீவனுள்ள தேவனின் ஜீவ உருவமாக உருவாக்கப்பட்டிருக்கிறாய். இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு வேறொரு கூடாரம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆகையால் இந்த 2 காரியத்தை பாருங்கள். அந்த மறுரூப மலையில் 2 தீர்க்கதரிசி இருக்காங்க. இயேசு கிறிஸ்து மறுரூபமாவது மோசேயும் எலியாவும் இருக்கிறாங்க. இப்போ மோசேனுடைய சரீரம் அழிந்து போய் எத்தனையோ நூற்றாண்டுகளான போதிலும் பேதுரு, யோவான், யாக்கோபு அவனை புரிந்து கொள்ளக்கூடிய உருவத்தில் அவன் அங்கு வந்திருந்தான் இல்லையா? 6 நாளைக்கு பின்பு இயேசு என்ன செய்தார்? மறுரூப மலையில் சீசர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக கண்டு, ஆண்டவரே, நாம் எங்கே இருப்பது நல்லது? உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த மோசே மரித்து கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு அதிகமாகி விட்டதாம். அப்படியானால் இவர் இங்கே அதே தோற்றம். அவர்கள் மோசே என்பதை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள், எலியா என்பதை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அப்படி அடையாளம் கண்டு கொண்டதை பார்க்கிறோம். அப்படி பேதுரு, யோவான், யாக்கோபு அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய உருவத்தில் அவன் அங்கு காணப்பட்டான். ஆமென். இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் இங்கே பூமியின் மீது நீ தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சிந்தையாக இருப்பையானால் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது உனக்காக ஒரு சரீரம் காத்து கொண்டிருக்கும். அந்த மர்ம மலையின் மேல் அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வார்த்தை தங்களிடம் வந்த தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். சரி, நான் முடிக்க போகிறோம். என்ன ஒரு 5 நிமிடம் மாத்திரம். புத்திர சுவார செய்தியில் இப்பூமிக்குரிய சரீரம் இவ்வுலகிற்கு கொண்டு வரப்படும் போது அதற்காக ஒரு ஆவிக்குரிய சரீரம் நமக்கு ஆயத்தமாக இருக்கு. பூமிக்குரிய கூடாரமாக இந்த நம்முடைய வீடு அடிந்து போனாலும் மேலே ஒரு சரீரம் நமக்கு காத்திருக்கிறது. கவனிங்க. ஆகையால் இந்த சரீரத்தை விட்டு நாம் என்ன செய்கிறோம்? அந்த சரீரத்துக்குள் சென்று விடுகிறோம். அது பூமிக்குரிய சரீரத்தை போன்றே தத்ரூபமாக மோசேயை பாருங்க, பூமிக்குரிய சரீரத்தில் இருந்தது போலவே அங்கே காணப்படுகிறோம். அதே போன்றுதான் நாமும் தத்ரூபமானதாய் இதே சரீரத்தை போன்று ஒரு சரீரம் இருக்கும். மற்றவர் அதை தொட்டு உணரக்கூடியதாய் அதனுடன் கைகுலுக்குவதாய் அமைந்திருக்கும். அது மற்றவர்களை நேசிக்கும், எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சரீரம் மேலே காத்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் 3 சரீரங்கள் உள்ளன. ஆமென். ஆகையால் நாம் மறுபடியும் பிறந்து தேவனுடைய புத்திரராகின்றோம். நாம் மரிக்கும்போது மரணம் உங்களை இந்த சரீரத்தில் தாக்கி உங்கள் இதய துடிப்பு நின்று போய் இந்த ஜீவ சக்கரங்கள் சுழலாமல் நின்று விடும்போது அந்த சிறு நிழல்களின் நிழலாக இருந்த அந்த நொடியில் மாறி அது சிறு துளிகளாக மாறி என்ன செய்கிறது? கடைசியாக அது போய்விடுகிறது. சற்று கழிந்து நீங்கள் அக்கறையில் வானத்துக்குரிய ஒரு சரீரம் என்னும் போர்வை உடுத்தினவர்களாய் உங்கள் அன்பார்ந்தவர்களின் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவரை அடையாளம் கண்டு கொண்டு ஒருவரை நேசித்து மீண்டும் வாலிபனாகவும் வாலிப பெண்ணாகவும் மாறிவிடுகிறீர்கள். அப்படிப்பட்டதான ஒரு சரீரத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும் அது நமக்கு காத்திருக்கிறது. ஒரு நாளில் அவருடைய மகிமையின் சரீரம், அந்த வானத்துக்குரிய சரீரம், மன்னிக்கும், அது மகிமையின் சரீரம் அல்லன்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, நாம் பெற்றுக்கொள்வது இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையின் சரீரத்திலிருந்து மாம்ச சரீரமாகி பின் மகிமையின் சரீரத்துக்கு போயிட்டார். நாம் தேவனிடத்திலிருந்து நேரடியாக மாம்ச சரீரத்துக்கு வந்து ஆவிக்குரிய சரீரத்துக்கு சென்று மறுபடியும் மகிமையின் சரீரத்திற்கு சென்று பூமியில் வந்து நாம் புசிப்போம். அதை வரை கொஞ்சம் ஒரு சிறு மாற்றம். அதனால தான் அவர் சொல்கிறார், பாருங்கள், வானத்துக்குரிய சரீரம் என்பது தியோபனி அல்லது ஸ்பிரிச்சுவல் பாடி, மகிமையின் சரீரம் அல்ல, குளோரிஃபை பாடி அல்ல. அது நம்ம பூமிக்கு வரும்போது தான் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகையால் ஒரு நாளில் அந்த வானத்துக்குரிய சரீரம் இயேசுவுடன் கூட பரலோகத்தை விட்டு புறப்படும். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4:13 முதல் 15 வேதனை சொல்கிறதே, சகோதரரே, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நேர்த்தான் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவரை போல துக்கித்து அறிவில்லாதற்கு எனக்கு
மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் பாருங்க, மரணம் அடைந்தவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கிறவர்கள் நித்திரையாக இருக்கிறார். லாசருவை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? அவன் நித்திரையாக இருக்கிறான் என்று தான் சொன்னார். அப்படியானால் கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள். மரித்தால் உலகத்துக்கு அது மரணம், ஆனால் நமக்கு அது என்னதுங்க? நித்திரை, ஸ்லீப்பிங். பூமியின் கீழ் தூளிலே நித்திரையாக இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் எழுந்திருப்பார்கள். நாம் உறங்கி கொண்டு தான் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வருகை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை, அதாவது நித்திரை அடைந்தவர்களை தடை செய்வதில்லை என்பதாக அது இருக்கிறது. ஏனெனில் கர்த்தருடைய எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துகள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வானத்துக்குரிய சரீரங்கள் கீழே இறங்கி வந்து பூமிக்குரிய மகிமையின் சரீரங்களை தரித்து கொள்ளும். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் இமைப்பொழுதிலே மறுமாகி அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்டி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வரான். முதலாவது கிறிஸ்துக்குள் நித்திரை இருக்கிற பரிசுத்தவர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு இணைந்து ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். வீதமாய் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் இந்த புதன்கிழமை இந்த வேதவாட வகுப்பில் நாங்கள் கலந்து கொண்டு உம்மை பாடவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவர்களுக்குரிய தூதர்கள் என்றால் அந்த பிள்ளைகளுக்குரிய ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சரீரம் அங்கே பரலோகத்திலே காத்து கொண்டிருக்கிறது என்றும், அதே போல் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று மறுபடியும் பிறந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் எந்த நேரத்தில் இந்த பூமியை விட்டு நாங்கள் கடந்து வந்தாலும் அப்பொழுது எங்களுக்காக அந்த சரீரத்தை வைத்திருக்கிறேன். அந்த சரீரத்தில் பாவம் இல்லை, மரணம் இல்லை, வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, வேதனை இல்லை. நாங்கள் புசிக்காத குடிக்காத ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தாவே, ஒரு நாள் நீர் எங்களை இமைப்பொழுதிலே மறுமாக்கி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்வீர். அப்பொழுது அந்த சரீரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆகையால் இந்த வேதப்பாட வகுப்பில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்க போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த உண்மையான பூமிக்குரிய கூடாரம் என்ன, அது இந்த சரீரம் என்றும் வானத்துக்குரிய சரீரம் என்பது அந்த ஆவிக்குரிய தியோபனி சரீரம் என்று புரிந்து கொண்டு பின்பு ஆண்டவரே, அந்த பூமியிலே 1000 வருட சாட்சிக்கு வரும் பொழுது நாங்கள் ஒரு மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு அப்பொழுது பூமியிலே நாங்கள் புசிப்போம் குடிப்போம் என்பதாக இந்த செய்தியை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலவும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் நம் குடும்பத்தார் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.